10 நிமிஷத்தில் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சூப்பராக ஒரு கோதுமை ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சீக்கிரமாக ஒரு ஹல்வா செய்யணும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த கோதுமை ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 2 ஸ்பூன் கோதுமையை எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் தண்ணி சேர்த்து ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரி சேர்த்து அதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் நம்ம கரைச்சி வச்ச கோதுமை பாலை சேர்த்து அதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம எந்த ஸ்பூனில் கோதுமை எடுத்தோமோ அதே ஸ்பூனில் 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இன்னொரு 5 ஸ்பூன் இன்னொரு பேன்ல சேர்த்து அது நல்லா கிளறி கேரமல் ஆக்கி நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்த ஸ்டேஜில் இதையும் அது கூட சேர்த்து நல்லா ஈவனா கிளறி விடுங்க. இது சேர்த்த உடனே ஹல்வாவோட கலர் வந்துடும். இப்போ நல்லா கைவிடாம கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு கரண்டி நெய் சேர்த்து நல்லா கிளறுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி இருக்கும் கொடுத்துரும். இப்போ நம்ம வறுத்து வச்சு முந்திரி அது மேலே சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. சட்டியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அதுதான் பதம். அவ்வளோதான், சூப்பராக கோதுமை ஹல்வா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.